அனைவருக்கும் வணக்கம். 2017 பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரிசல்ட் வந்து ஒரு 14-15 தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் 2019 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரிசல்ட் வந்து ஒரு 18 கிட்ட வந்திருக்கு. அதிகமாக தான் இருக்குது. ஸோ டைரக்ட் ரிசல்ட்ஸை நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா படிச்சுக்கிட்டோம்னு வச்சிங்களேன், ஒரு 20 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்ம்னு முடிவு பண்ணிக்கலாம் போல். அப்போது நீங்கள் நல்லா வந்து உட்காந்து அந்த ரிசல்ட்ஸு, டெஃபினிஷன்ஸ், தியரம், ஸ்டேட்மெண்ட்டுங்க இது எல்லாத்தையும் உட்காந்து எழுதி பார்த்தீங்கன்னு வச்சிங்க, அசால்ட்டாக ஒரு 20 மார்க்ஸ் ஓடி வந்துடுது. சரிங்களா? ஸோ நல்லா படிச்சுக்கங்க. டைரக்ட் ரிசல்ட்ஸ், அதாவது ப்ராப்ளம் போட்டு பார்க்காமலே, கால்குலேஷன் போட்டு பார்க்காமலே டக்குன்னு ஆன்சர் சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு 18 கேள்விக்கிட்ட பிஜிடிஆர்பி 2019 கேட்டிருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில். சரிங்களா? சரி, இப்போ அந்த 2019 கேட்ட டைரக்ட் ரிசல்ட்ஸு, டைரக்ட் தியரம்ஸு, டைரக்ட் டெஃபினிஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள். The standard error of sample median is 1.25331 sigma divided by root n. இங்கே எங்கே பாருங்க, இது வந்து டைரக்ட் ரிசல்ட் அப்படியே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி. ஓகே, ஈஸியானது இது. The standard error of sample median is 1.25331 sigma divided by root n. அடுத்தது பாருங்க. The torsion of the spherical indicatrix of the binormal is k dash tau minus k tau dash divided by tau into k square plus tau square. நீங்கள் எந்த ஆப்ஷன் பாருங்க, அது ஆப்ஷன் ஏ. k dash tau minus k tau dash divided by tau into k square plus tau square. The torsion of the spherical indicatrix of the binormal is k dash tau k tau dash divided by tau into k square plus tau square. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ரிப்பீட்டடாக பல எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இதை. அதுக்கடுத்தது பாருங்கள். Any infinite bounded subset A of R has at least one limit of A in R is the statement of Bolzano-Weierstrass theorem. எங்கே பாருங்க, ஆப்ஷன் டி. Any infinite bounded subset A of R has at least one limit of A in R is the statement of Bolzano-Weierstrass theorem. இப்போ லிண்ட்லாஃப் கவரிங் தியரம், ஹெய்ன்போரல் தியரம், பிகார்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தியரம்லாம் என்னென்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓகே, எங்கள் ஸ்டடி மெட்டீரியல் அதெல்லாம் இருக்குது. நல்லா எழுதி பார்த்துக்குங்க, படிச்சுட்டு விட்டுறாதீங்க, நல்லா எழுதி பார்த்துக்குங்க. சரியா? இந்த மாதிரி நோட் போட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கு தனித்தனியாக நோட் போட்டுக்குங்க. போட்டுட்டு எழுதி பார்க்குற நோட் இது. சரியா? ஒரே நோட்டில் 10 யூனிட்டு கிறுக்கி பார்க்க வேண்டாம், தனித்தனியாக எழுதி பாருங்கள். ஓகே, ஸோ இப்படி பிரித்து போட்டால் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னா, நான் படிச்சிருக்கீங்கன்னு அப்படியே ஒரு புரட்டலாம். நீங்கள் எழுதி பார்க்குற நோட் இது. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரிலவெண்ட் சப்ஜெக்ட். இப்போ இது வந்து எந்த சப்ஜெக்ட்டு? ரியல் அனாலிசிஸ். இப்போ நீங்கள் ரியல் அனாலிசிஸ் நோட்டை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் இந்த லிண்ட்லாஃப் கவரிங் தியரம், ஹெய்ன்போரல் தியரம், பிகார்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தியரம், போல்சனோ-வெயிஸ்ட்ராஸ் தியரம், இதெல்லாம் நீங்கள் எழுதி பார்க்கணும். சரியா? எழுதி பார்க்காம விட்டுறாதீங்க. ஏன்னா நேம்டு தியரம்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அதை விடவே மாட்டேங்கிறாங்க. ஒன்று ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்து கேட்குறாங்க, அல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு என்ன தியரம்னு கேட்குறாங்க. ஓகே, சரி. எவ்ரி நான் எம்டி செட் எஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் விச் இஸ் பவுண்டட் அபவ் ஹஸ் எ சுப்ரீமம். எங்கே பாருங்க, ஆப்ஷன் ஏ. எவ்ரி நான் எம்டி செட் எஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் விச் இஸ் பவுண்டட் அபவ் ஹஸ் எ சுப்ரீமம். அடுத்தது பாருங்கள். The statistic T to test the significance of an observed sample correlation coefficient R is given by. The statistic T to test the significance of an observed sample correlation coefficient R is given by R divided by root 1 minus R square, R into root n minus 2, root n minus 2 divided by 1 minus R square, R divided by root 1 minus R square into root n minus 2. இது ஆப்ஷன் டி தான் கரெக்ட். டைரக்ட் ரிசல்ட்டு அப்படியே கேட்டிருக்காங்க, கொஞ்சம் கூட மாற்றாமல்.
ஸோ இது நல்லா படித்து புரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், if KA plus KB equal to 0 at a point, then the two pins intersecting at a hyperbolic point is a pair of straight lines, an ellipse, rectangular hyperbola, sphere. இதில் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ரைட். அடுத்தது பாருங்கள், any function which is meromorphic in the extended plane is 0, rational, integral, indeterminate. இதில் பார்த்தீங்கன்னா ரேஷ்னல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒரு டைரக்ட் ரிசல்ட் இது. எனி ஃபங்க்ஷன் விச் இஸ் meromorphic in the extended plane is rational. அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது, ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இதை. if x and y are independent random variables, then the correlation coefficient R between x plus y and x minus y is sigma x square minus sigma y square divided by sigma x square plus sigma y square. இதில் எது பாருங்கள், ஆப்ஷன் பி, sigma x square minus sigma y square divided by sigma x square plus sigma y square. இதுதான் கரெக்ட். ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இதை. ஓகே. அடுத்தது பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். if series an z power n and series bn z power n have radius of convergence r1 and r2, then the radius of convergence if series an bn z power n is at least r1 and r2, r1 and r2, at most r1 and r2, at least r1 and r2, r1 plus r2, at least r1 and r2 தான் கரெக்ட். ஓகே. அடுத்தது பாருங்கள், if KA and KB are the principal curvatures at any point P on a given surface, and if K1 K2 are the normal curvatures in any two directions psi1 and psi2 which are at right angles, then KA KB equal to K1 K2, KA by KB equal to K1 by K2, KA to KB equal to K1 to K2, KA plus KB equal to K1 plus K2. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். KA plus KB equal to K1 plus K2. ஓகே. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டை விட்டு போகிறீங்க. இன் MMM மாடல், if L is number of customers in the system and if LQ is the number of customers in the queue, then rho L greater than LQ, LQ equal to rho L, L equal to rho LQ, LQ greater than L. இதில் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா LQ equal to rho L. ஓகே. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, if E is subset of closed A, B, E dash equal to closed A, B minus E. இங்கே E dashன்றது complement of E. Then outer measure of E plus inner measure of E dash is B minus A. ஆப்ஷன் டி. டைரக்ட் ரிசல்ட்டுங்க, அப்படியே கொண்டு வந்து கேட்டிருக்காங்க, கொஞ்சம் கூட மாற்றாமல். ஓகே. அடுத்தது பாருங்கள், let A, B, closed A, B be a closed and bounded interval in R. Let G1 and G2 are open subsets of closed A, B. Then cardinality of G1 plus cardinality of G2 is ஆப்ஷன் சி பாருங்கள். cardinality of G1 union G2 plus cardinality of G1 intersection G2. இதுதான் கரெக்ட். இதெல்லாம் ரிசல்ட் தான். இப்போ இதில் எதுவுமே நான் கால்குலேட் பண்ணி பார்க்கல இல்லைங்களா. இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் அதுவும். let E is a subset of M where M is measurable, measure of M is less than infinity, E is measurable if and only if M of M equal to M star E plus M star M minus E. இதில் எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. M of M, measure of M equal to M star E plus M star M minus E. Okay.
அடுத்தது பாருங்கள், இஃப் ஆல் த ஜீரோஸ் ஆஃப் எ பாலினாமியல் p of z lie in the upper of plane, then all zeros of the derivative p dash lie in the upper of plane. Option D. அடுத்தது பாருங்கள், which of the following is true? Carl Pearson's coefficient of skewness sk satisfies modulus sk less than or equal to 3. இது கரெக்ட். Carl Pearson's coefficient of skewness அதோடைய லிமிட் வந்து -3 to +3. Modulus sk less than or equal to 3. இதுலேயே மற்ற ஆப்ஷன்ஸும் பாருங்கள், ஏன்னா கலந்து ஏபிசி ஒன்றா சேர்த்து கொடுப்பாங்க. அடுத்தது இதில் கால் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் எஸ்கே சாட்டிஸ்ஃபைஸ் மாடுலஸ் எஸ்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இல்லை, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 தான். ஸோ பி வந்து ராங். அடுத்தது பாருங்கள், பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் எஸ்கே சாட்டிஸ்ஃபைஸ் மாடுலஸ் எஸ்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இது கரெக்ட். அது வந்து கால் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ், இது பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, மாடுலஸ் எஸ்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ ஏவும் சியும் கரெக்ட் இதில். சரிங்களா? இப்போ இது ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள், த இமேஜ் ஆஃப் த ரியல் ஆக்சிஸ் அண்டர் எனி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் எய்தர் எ சர்க்கிள் ஆர் எ ஸ்ட்ரெயிட் லைன். இதில் எது பாருங்கள், ஆப்ஷன் ஏ, எய்தர் எ சர்க்கிள் ஆர் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஈஸியாக இருக்கா? ரொம்ப ஈஸியானது தானே கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா எழுதி பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இந்த நேம்டு தியரம்ஸ் நிறையா இருக்குது, மொத்த லிஸ்ட்டும் அப்படியே மெட்டீரியல் இருக்குது. வாங்கி அப்படியே எழுதி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒன்றும் இல்லை, ஸ்டேட்மெண்ட் மைண்டில் இருந்தால் போதும். எந்த ஸ்டேட்மெண்ட்டு அது என்ன சொல்லுது அதை அப்படியே எழுதி பார்த்து ப்ராக்டிஸில் ஃபிங்கர் டிப்பில் இருங்க. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், மாதிரி தேர்வு 2 இருக்கு இல்லையா, ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஆல்ரெடி ஒரு 2017 பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட டைரக்ட் ரிசல்ட்ஸ் ஒரு 15 சொன்னேன். 15 மொத்தம் இருந்தது, நான் 14 தான் எழுதியிருந்தேன். ஸோ 15, இது ஒரு பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. இதில் 17 தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ 18 இருக்குது. இது ரெண்டுத்தையும் இதிலேருந்து ஒரு கொஷின் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி இதிலேருந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாம் மாதிரி தேர்வு 2ல். ஓகே, இது நல்லா படிச்சிருக்கீங்களா செக் பண்ணுறதுக்காக. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் புக்கிங்க்கு வந்து இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம் இருக்குது. கொஷின் பேப்பர் வந்து மாதிரி தேர்வு ஒன்று 150 மார்க் வைக்கிறோம் இல்லையா, இதுக்கு புக்கிங் வந்து இன்றைக்கியோட முடியுது. அதாவது 12/10/2021 ஈவினிங் ஃபுல்லாகவே நைட் ஃபுல்லாக ஃபோன் எடுப்பாங்க, 12 மணி வரைக்குமே அட்டன் பண்ணுவாங்க. இன்னையோட புக்கிங் முடியுது. நாளைக்கு 13/10/2021 உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க. சரியா? இன்னையோட 12/10/2021 இன்னையோட கொஷின் பேப்பர் புக்கிங் வந்து முடியுது. ஓகே, மறக்காமல் சீக்கிரம் புக் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாமை எழுதி பாருங்கள். கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும், உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். இது ஒவ்வொரு வீடியோவிலும் நான் இதை சொல்லிகிட்ருக்கேன்னா நிறைய பேர் வந்து தெரியாமலே இருக்குது இந்த விஷயம். ஜஸ்ட்டு பார்க்குறாங்க, ப்ராப்ளம் ஷீட் நடத்துறது அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. கொஷின் பேப்பர் விஷயம் நான் சொல்கிறத கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ கடைசி வரைக்கும் ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள். சரிங்களா? இந்த கொஷின் பேப்பர் அவைலபிளாக இருக்குது, உடனே இதை புக் பண்ணுங்கள். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.